அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அண்டு ஆப்ஸ் தான். ஸோ நம்மளுக்கு தமிழ்நாடு ரீதியாக இல்லை காவல்துறை சம்மந்தமாக என்னென்ன தலைப்புகளில் கேட்டிருக்காங்களோ அது சம்மந்தமாக கொஸ்டினை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The name of the new citizen safety mobile app launched by தமிழ்நாடு போலீஸ் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்புக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவலன் செயலி அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சாம்பிள் கொஸ்டினை இதை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A copy of the FIR can be downloaded from the தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட். செகண்ட் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் ஆர் அவைலபிள் ஆன் தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட். விச் ஆஃப் த அபோவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள். தமிழ்நாடு காவல்துறை இணையதளத்தில் இருந்து முதல் தகவல் அறிக்கை நகலினை பதிவிறக்கம் செய்யலாம். அடுத்தது பாருங்க, தொலைந்து போன நபர்களின் விவரங்கள் தமிழ்நாடு காவல்துறை இணையதளத்தில் உள்ளது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஃபர்ஸ்ட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் எப்படி டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் பதிஞ்ச நம்பர் ஒன்று இருக்கும். அந்த எஃப்ஐஆர் நம்பரு ப்ளஸ் அது எப்போ பதிஞ்சாங்க அந்த வருஷம் ஒன்று இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 389 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது 2025 இந்த டேட்டில் இந்த வருஷத்தில் இந்த ஸ்டேஷனில் அப்படிங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர்லோட ஒரு சின்ன ஒரு சுருக்கம் மாதிரி வரும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா அந்த அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸரோட பேர், அப்புறம் அந்த கேஸ் சம்மந்தமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க, ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சுருக்கமாக இருக்கும். அதுக்கான விரிவான தகவல் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சரியானது தான். அடுத்து தொலைந்து போன நபர்கள். நம்ம பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தொலைந்து போன நபர்களோட இந்த இதெல்லாம் காணவில்லை அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதே தகவல் வந்து இந்த போலீஸோட வெப்சைட்லேயும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் ஹேஸ் லான்ச்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. பொதுவாக ஒரு திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திட்டம்ங்கிறது திட்டத்தோட தலைப்பு ஃபர்ஸ்ட் திட்டத்தோட தலைப்பு எடுத்துக்குவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா எங்க தொடங்கப்பட்டது, எப்போ தொடங்கப்பட்டது, தொடங்கப்பட்ட வருடம் அந்த மாதிரி கேட்பாங்க. ரெண்டாவது எங்க தொடங்கப்பட்டது. மூணாவது பார்த்தீங்கன்னா இதோட நோக்கம் என்ன. இந்த மாதிரி 3 விஷயம் முக்கியமானதாக இருக்கும். இதை தாண்டி கேட்கணும் அப்படின்னா இந்த பயன்கள் இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இந்த 3 ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டது, எங்கே தொடங்கப்பட்டது, எதற்கு தொடங்கப்பட்டது, இந்த 3 கேள்வியும் இந்த திட்டத்தை பொறுத்தளவில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டாலே அதுவே போதுமானதாக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இந்த நோக்கங்களை பொறுத்தளவில் அந்த திட்டத்து பேரிலேயே நம்ம தமிழ்நாடு சம்பந்தமா திட்டங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த திட்டத்தோட பேர்லயே அதுக்கான நோக்கம் இருக்கும். இதுல பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அப்போ இதுக்கான நோக்கம் என்ன, மகளிருக்கான உரிமை தொகை அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ அந்த திட்டத்தோட பேர்லயே நமக்கு இருக்கும். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா இருக்கு அப்படின்னா அதுல சில வார்த்தைகள் முரண்படும். ஆனா நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுல அந்த திட்டத்தோட பேர்லயே இதற்கான நோக்கங்கள் உள்ள வந்துடும். அப்போ நம்ம எப்போ தொடங்கப்பட்ட வருடம், எங்க தொடங்கினாங்க, இந்த 2 விஷயங்களை கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்கிறது நல்லது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பிறந்தநாளான 15 செப்டம்பர் 2023 தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் இதற்கான தொடங்கப்பட்ட நாள். எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா அவர் பிறந்த ஊரான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் முக்கியமானது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னா குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கு மூலம் செலுத்துவது தான் இதோட நோக்கமே. ஸோ அந்த வகையில் தான் இந்த ஸ்கீமை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். வென் வாஸ் த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் லான்ச்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு 2022 தொடங்கியிருக்காங்க.
இதோட நோக்கம் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்போ கவர்மெண்ட் வித் எய்டட் ஸ்கூலுக்கும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மற்ற ஸ்டேட்ல உள்ளவங்களும் இதை பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் முக்கியமானது. இது சமீபத்தில் எங்கே தொடங்க 2022 எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில், அதாவது மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஆதிமூலம் அப்படிங்கிற பள்ளியில தான் இது வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஆதிமூலம் அப்படிங்கிற ஒரு பள்ளியில தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது யாருக்கானது? இந்த ஸ்கூல் பசங்களுக்கான காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வென் வாஸ் த விடியல் பயணம் ஸ்கீம் ஸ்டார்டட்? விடியல் பயணம் திட்டம் தொடங்கப்பட்டது எப்போவும் கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மே 2021 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இதுல என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கான அறிவிப்பு என்னைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 மே 2021. இந்த 7 மே 2021 என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய அரசு வந்து பதவியேற்ற நாள் வந்து இந்த 7 மே 2021. அவங்க வந்த உடனே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அந்த அறிவிப்புல இந்த விடியல் பயண திட்டமும் இருக்கும். ஆனால் அது நடைமுறைக்கு வந்தது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 மே 2021 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ இந்த வகையில் இந்த திட்டங்களை பொறுத்தளவில் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் திருநங்கைகள் அப்படிங்கிறது தான். ஸோ பெண்களோட அந்த பேருந்து பயண செலவை வந்து குறைக்கும் விதமாக அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக ஒரு மாதம் ஒரு பெண்மணிக்கு வந்து 888 ரூபா சேவிங்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் அரசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். சில திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரே நாளில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த விடியல் திட்டத்துக்கு இந்த நியூமரிக்கல் டேட்டா ப்ளஸ் இந்த டேட் இது ரெண்டு மட்டும் இம்பார்ட்டன்டான ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் இயர் வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரினியூடுன்னு கேட்டிருக்காங்க. முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் புதுப்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. 2021 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2009 இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு இருக்கும். ஸோ இதை வந்து 2.0 அப்படிங்கிற மாதிரி விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அதை தான் கேட்டிருக்காங்க. ரினியூடு எப்போன்னு கேட்டிருப்பாங்க. இந்த வார்த்தையை வந்து நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த 2009 ஆப்ஷனில் வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதில் ரினியூடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதுப்பிக்கப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க. 2021 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த எண்ணும் எழுத்தும் மூவ்மெண்ட் டார்கெட்டிங் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எண்ணும் எழுத்தும் இயக்கம் வந்து எந்த வருடத்தை இலக்காக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இதுல எந்த வருடத்தை இலக்கா கொண்டு செயல்படுதுன்னா 2025 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலக்கு அப்படிங்கிறது நம்ம எண்ணும் எழுத்தும் பார்த்த உடனே இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு நினைச்சு போட்டுறக்கூடாது. இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 2022, அதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த வருடத்தை இலக்கா கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறது. இதுல வந்து 3 இருந்து 8 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, அடிப்படை படிக்கிறது பிளஸ் எழுதுறது, அதாவது எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது எழுத்து பிளஸ் எண்ணு, இது ரெண்டையும் அடிப்படையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிறத இலக்கா கொண்டு இந்த திட்டம் வந்து செயல்படுது. ஸோ இதுவும் தமிழ்நாடு அரசோட ஒரு முக்கியமான திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் இயர் வாஸ் த புதுமை பெண் ஸ்கீம் லான்ச்டு? புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் வந்து எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 தான் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அப்படிங்கிறது ஸ்கூல்ல தமிழ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு தமிழ் வழியிலே படிச்சு டிகிரிக்கு போவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் வந்து எலிஜிபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு வந்து அந்த மாதம் 1000 ரூபா அப்படிங்கிறது ஒரு உதவி தொகையா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதான் இந்த புதுமை பெண் திட்டம். ஸோ இதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டது, நம்மளுக்கு இந்த மாதிரி பேசிக்காக தான் கேட்பாங்க, எப்போ எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. புதுமை பெண் திட்டம் 2022 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் இயர் வாஸ் த தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராஜெக்ட் லான்ச்டு? தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 2023 தொடங்கியிருப்பாங்க. செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமா ஒரு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள், அப்புறம் தொழிற்சாலைகள், அடுத்து வந்து கவர்மெண்ட் எல்லாருமே பெனிஃபிட் பெறுவாங்க. ஏன்னா செயற்கை நுண்ணறிவு வச்சு மாணவர்கள் புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பாங்க. நிறுவனங்கள், அதாவது ஃபேக்ட்ரிஸ் வந்து அவங்களோட தொழிலை வந்து அடுத்து க்ரோத் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டும் வந்து தங்களோட திட்டங்களை ஈஸியாக வந்து செயல்படுத்துறதுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறாங்க. இந்த வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 இதை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான மின் ஆளுகை திட்டம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் இயர் வாஸ் த தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதுன்னா 2021.
இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கும். அந்த வகையில் அதே மாதிரி நகர்ப்புறங்களில் வேலை இல்லாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது தான் இந்த நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கியிருக்காங்க. இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 2021 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When was the நான் முதல்வன் ஸ்கீம் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டது எப்போது? இது ஒரு முக்கியமான திட்டம். இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த March 1, 2022. இந்த March 1ங்கிறது என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம், தற்போதைய சிஎம் அவர்களோட பர்த் டேட். ஸோ அந்த திட்டத்தில் இவங்க வந்து இந்த திட்டத்தை தன்னோட கனவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தன்னோட கனவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வகையில தான் அவங்களோட பிறந்த தினத்தை அன்னைக்கு இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இது 2022 தொடங்கப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறவங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்கள அடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது தான் இதோட நோக்கம். ஸோ அதான் நான் முதல்வன் நம்மளுக்கும் முக்கியமான ஒரு திட்டம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது மூலமாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவில் சர்வெண்ட்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் பெருமையாக பேசியிருந்தாங்க. அந்த வகையில் இது முக்கியத்துவம் பெறுது. நான் முதல்வன் திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் இது தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. 2021 அப்படிங்கிறது சரியான விடை. இது எங்க தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் குப்பம் அப்படிங்கிற ஊர்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. முதலியார் குப்பம் அப்படிங்கிற வில்லேஜ்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டைம்ல வந்து பசங்க வந்து படிப்பு வந்து லேக் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ பின்தங்கி இருந்த நிலைமையில அதை ரீபூஸ்ட் பண்ண விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதில் வந்து தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வீடுகளுக்கே சென்று வந்து இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது. 2021 தொடங்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான திட்டம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which project was created with the aim of receiving complaints and requests directly from the people and providing solution to the problem? தமிழ்ல பாருங்க. மக்களிடமிருந்து நேரடியாக புகார்கள் மற்றும் வேண்டுகோள்களை பெற்று செயல்திறன் மிக்க தீர்வு வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிறது. அதாவது சமீபத்தில் இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அலுவலர்கள் வந்து உங்கள் தொகுதிக்கே வந்து உங்கள் தொகுதியில் உள்ள மக்கள்கிட்ட வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இது ஒரு சமீபத்தில் முக்கியமான ஒரு திட்டம். உங்கள் தொகுதியில் முதல்வர் மக்களிடமிருந்து நேரடியாக புகார்கள் மற்றும் வேண்டுகோள்களை பெற்று செயல்திறன் மிக்க தீர்வு வழங்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் தொகுதி முதல்வர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When was the மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் லான்ச் அப்படின்னு சொல்லுங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது எப்படின்னா செப்டம்பர் 15, 2023 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். மகளிர் உரிமை தொகை. அண்ணாவோட பிறந்தநாளில் நிறைய ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி சிஎம்மோட பிறந்தநாளையும் நிறைய ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டேட்டு கேட்டாங்கன்னா டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which scheme was created with the aim of protecting people affected by accident and death cases by accidents அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்க. விபத்துகளால் பாதிக்கப்பட்ட மக்களையும் விபத்துகளால் ஏற்படும் இறப்பையும் பாதுகாக்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மை காக்கும் 48 அப்படிங்கிறது. இந்த 48 மணி நேரத்துக்குள்ள அவங்களோட உயிரிழப்பையும் அவங்களோட காயங்களையும் வந்து பாதுகாத்து அரசு வந்து தங்களோட செலவுலேயே வந்து இந்த பயனாளிகளுக்கு பயனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டம். இதில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா வரைக்கும் இதுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த காயமடைஞ்சவரை வந்து ரெக்யூர் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் ஒரு 5000 ரூபா வரைக்கும் அந்த இது மாதிரி ஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது ஹெல்பிங் ஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை காக்கும் 48 ஒரு முக்கியமான திட்டம். இந்த 48ங்கிறதே 48 மணி நேரம் அப்படிங்கிறத தான் குறிக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following has won the United Nations Interim Committee Award for Excellence in Controlling Infectious Disease அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் சிறந்து விளங்கியதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் இடைநிலை குழு விருதை வென்றிருக்கு. இது வந்து இந்த யுனைடெட் நேஷன்ஸோட டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு. இதை வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் வாங்கியிருக்கு. எந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு தேடியே வந்து மருத்துவம் பண்ணுறாங்க. அதான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது.
இல்லம் தேடி கல்வி மாதிரி வீடு தேடி வந்து மருத்துவம். இதில் முக்கியமாக இந்த அதிகமான டிசீஸ் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த தொற்றா நோய்களுக்கு இது பண்ணுறதை வந்து நிறுத்துறதுல வந்து இந்த திட்டம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இது உலக லெவலில் உள்ள இந்த யுனைடெட் நேஷன்ஸே வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம், மக்களை தேடி மருத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் இஸ் யூஸ்டு டு ப்ரொவைட் மாரல் ட்ரைனிங் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களை பண்படுத்த பின்வரும் எந்த திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிற்பி அப்படிங்கிற திட்டம் மூலமா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022. இந்த சிற்பி அப்படிங்கிற திட்டம் மூலமா மாணவர்களை பண்படுத்த பின்வரும் எந்த திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான திட்டம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப் தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேட்டிங் இன்ஃபர்மேஷன் ஆன் ரிஜிஸ்டர் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவேடு குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க செயல்பாட்டில் உள்ள செயலின் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பறந்து அப்படிங்கிறது. ஸோ அந்த பறவை பேர்லையுமே ஒரு திட்டம் இருக்குது. ஆனால் பறந்து அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துக்கான சரியான ஆன்சர். பதிவேடு குற்றவாளிகள் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ரெக்கார்ட்ஸில் வந்து அவங்க முக்கிய குற்றவாளியாக இருப்பாங்க. அவங்க குறித்து இன்டகிரேஷன் தகவல், அதாவது எல்லா ஸ்டேஷன்லையும் உள்ள அந்த தகவல்கள் வந்து இன்டகிரேட்டடாக ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த பறந்து அப்படிங்கிற செயலி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப் டெவலப்டு டு ட்ராக் வெஹிக்கிள் தெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகன திருட்டை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட செயலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஐவிஎம் செயலி அப்படிங்கிறது தான். இதில் பாருங்க, விஎம் அப்படிங்கிறதே வெஹிக்கிள் மானிட்டரிங் அப்படிங்கிறது தான். ஸோ இது இந்த வாகன திருட்டு வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதை கண்காணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஐவிஎம் அப்படிங்கிற பேரில் உள்ள செயலி. இது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. What is the name of the app created for stress reducing training for cops அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்க பயிற்சிக்காக உருவாக்கப்பட்ட செயலின் பேர் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக காவல்துறை வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யோகா பயிற்சி, கவுன்சிலிங்லாம் கொடுத்து அவங்கள வந்து அந்த மன அழுத்தத்திலேருந்து ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது மகளிர் காவலர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமும். அடுத்து பறந்து அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ பறவை அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது, அது நெக்ஸ்ட்டில் பார்த்துட்டோம். வாட் இஸ் த ப்ரோக்ராம் கிரியேட்டட் to reform minor offender and make their future better. சிறு குற்றம் செய்யும் குற்றவாளிகளை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன கேட்டிருக்காங்க. இதுதான் பறவை. அதாவது பறவை என்ன நோக்கத்தோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பறவை அப்படிங்கிறது சின்ன தவறுகள் ஏதாவது பண்ணுச்சு அப்படின்னா அதை சரி பண்ணி அதை பறக்க விடுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ சிறு குற்றம் செய்பவர்களை திருத்தி அவங்களோட எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். சமீபத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயில இருந்து வந்தவங்களுக்கு இந்த காவல்துறை சார்பாகவே நிறைய கடைகள்லாம் வச்சு கொடுத்து அவங்கள வந்து மறுவாழ்வுலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ குற்றம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க பண்ணிட்டு அவங்க ஜெயிலில் போயிட்டு திருப்பி விடுதலையாகி வந்ததுக்கப்புறம் இந்த காவல்துறை சார்பாகவே அவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கொடுத்து கடைலாம் வச்சு அவங்கள வந்து அந்த இதுல இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வகையில தான் இந்த பறவை திட்டமும் அப்படிதான். அவங்க சின்ன குற்றம் செஞ்சிருப்பாங்க, அதுக்காக அவங்கள அதிகமாக தண்டிக்காம அவங்கள திருத்தி அவங்களோட எதிர்காலத்தை வந்து சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இந்த திட்டம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம காவல்துறை சார்பாக இருக்கிறதுனால இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.